ஹலோ டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஜாப் எவாலுவேஷன் அப்படின்னா என்னென்னா, ஜாப் எவாலுவேஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ். இது எவ்வளோ மணி ஒரு பொசிஷனுக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜாப் எவாலுவேஷன். இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எந்தெந்த மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இதோட மெயின் கோரான ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கான தகுதியான சம்பளத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிற கான்செப்டோட மெயினான மோட்டிவ். இப்போ நம்ம ஜாப் எவாலுவேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸ் பார்ப்போம். இதில் மொத்தம் 5 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரேங்கிங் மெத்தட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரேடிங் மெத்தட், பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தட், ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட், காம்படிட்டிவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மெத்தட். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் மெத்தட். ரேங்கிங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஆர்கனைசேஷனில் உள்ள வேரியஸ் ஜாபை நம்ம ரேங்க் பண்ணி எந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ரேங்க்கில் உள்ளதுக்கு ஒரு 1 lakh பே பண்ணோம்னா அடுத்த கேட்டகரி அடுத்த ரேங்க்கில் உள்ளதுக்கு நம்ம ஒரு 80,000 அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பேர் ரேங்கிங் மெத்தட். இதோட ப்ரோஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ஈஸியாக யார் வேணாலும் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் கான்ஸ். இப்போ நம்ம ரேங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால செகண்ட் ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கில் உள்ளவங்க மேலே பொறாமப்படலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிரேடிங் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் உள்ள வேரியஸ் ஜாபை குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு சேலரி அப்படிங்கிற மாதிரி சேலரி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் பேர் தான் கிளாசிஃபிகேஷன் ஆர் கிரேடிங் மெத்தட். இதில் உள்ள ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாபை ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் நம்ம ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இதோட கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு ஜாப் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாபோட ரேங்க் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தட். பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபேக்டரை மட்டும் நம்பி இல்லாமல் வேரியஸ் ஃபேக்டர்ஸை வச்சு ஒரு ஜாபை நம்ம எவாலுவேட் பண்ணால் அது பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தட். இதை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கில்லு, ரெஸ்பான்சிபிலிட்டி, எஃபோர்ட்டு, ஒரு ஜாபோட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தட். இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும். அதாவது ஒரு ஜாபு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இது ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும், நம்ம எப்போ வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைம் கன்சியூமிங். ஒரே ஜாபை பற்றி நம்ம வேரியஸ் ஃபேக்டரில் டிட்டர்மைன் பண்ணுற போது இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஜாபு. அதே நேரத்தில் டைம் கன்சியூமிங்கிறது இது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட். இதுவும் பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு வெயிட், அதாவது வேரியஸ் ஜாப் வித்தின் அன் ஆர்கனைசேஷன். பாயிண்ட் ஃபேக்டர் மெத்தடில் ஒரே ஜாபை தான் நம்ம எடுத்துப்போம், இங்கே வேரியஸ் ஜாப் வித்தின் அன் ஆர்கனைசேஷன் எடுத்துப்போம். ஸோ அதுதான் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட். ஒவ்வொரு ஃபேக்டரும் ஒவ்வொரு ஃபேக்டரியும் ஒவ்வொரு ஜாபோடது வச்சு 2 ஜாபையும் நம்ம 2 ஃபேக்டரியும் பாயிண்ட்டாக வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபேக்டர் கம்பேரிசன் மெத்தட். இது மல்டிபிள் டைமென்ஷன், ஒரு ஜாபோட மல்டிபிள் டைமென்ஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஸோ அதுதான் இதோட காணு. நெக்ஸ்ட் ஒன் காம்படிட்டிவ் மார்க்கெட் அனலைசிஸ் மெத்தட். நம்ம காம்படிட்டர் இருப்பாங்க கண்டிப்பாக. நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த காம்படிட்டர் நம்ம அந்த ஜாப் ரோலுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அவங்களோட டேட்டா ஷீட்டை வாங்கி, நம்ம சேலரி டேட்டா ஷீட்டை வாங்கி கம்பேர் பண்ணி நம்ம சேலரியை ஃபிக்ஸ் பண்ணால் அது காம்படிட்டிவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மெத்தட். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட காம்படிட்டர்ஸோட நம்ம ட்ரெண்டில் இருக்க முடியும். ஸோ அதுதான் மார்க்கெட் ட்ரெண்டை இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா லிமிட்டட் டு அவைலபிள் மார்க்கெட் டேட்டா. இப்போது சில கம்பெனிஸ்லாம் அவங்க டேட்டா ஷீட் வெளில கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இது ரொம்ப கஷ்டமானது. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.